சுவாரஸ்யமாக பேசுவதாக நினைத்து அண்ணன் சீமான் கூறும் சில தகவல்கள் உண்மைக்கு மாறாக இருப்பது ஆதாரத்துடன் அடிக்கடி அம்பலப்பட்டு வருகிறது. தற்போது காவலன் படத்தில் அப்துல் கலாமா ஆப்ரகாமா என வடிவேலு புலம்பியது போல சீமானுக்கு என தனியாக ஃபேக்ட் செக் போட்டு செக் பண்ணும் அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கிறது. சீமானின் அனல் பறக்கும் பேச்சுக்கு ஃபயர் விடாத 90s கிட்ஸ் இளைஞர்களே இருக்க மாட்டார்கள். அதுவும் டீனேஜ் இளசுகள் என்றால் சொல்லவா வேண்டும். மனம் போகும் போக்கிலே அண்ணனின் வீராவசனத்தை கேட்டு யோகோபித்த ஆதரவுகளை அள்ளி வீசி வந்தனர். இதனால் நாத்தக்கவின் வாக்கு சதவீதமும் தேர்தலுக்கு தேர்தல் பூஸ்ட் ஆகிக் கொண்டே சென்றது. இதையெல்லாம் கண்டு இன்ஸ்பயர் ஆன அண்ணன் சீமான் அவரது வசீகர பேச்சை மெருகேற்ற அவ்வப்போது சில பொய்களையும் கலந்து விட்டு உரையாற்றுவதும் உண்டு. முன்புதான் சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் அவ்வளவாக இல்லை. அப்போது அளந்து விட்டாலும் ஆராய்வதற்கும் ஆள் இல்லை. ஆனால் இப்போது அண்ணனின் பூதாகரமான பொய்களை கூட புஷ் என்று மாற்றும் அளவிற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டதல்லவா? அப்படியாவது சுதாரித்துக் கொண்டு தனது பேச்சுகளை சுய பரிசோதனை செய்திருக்க வேண்டாமா?